ஹாய் உறவுகளே, வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்கறது மேடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சுவையான சத்து மிகுந்த கிராமத்து ஸ்டைல் கறிவேப்பிலை சட்னி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான அளவு கறிவேப்பிலை பறித்து பேரலில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. ஃபுல் பேரல் தண்ணியுமே நம்ம போட்டு அலசி வடிகுண்டாவுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எங்கே பார்த்தாலும் கிராமப்புறங்கள்லாம் கறிவேப்பிலை துளுத்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் நம்ம சீசன் இருக்கிறப்ப எந்தெந்த பொருள் நமக்கு யூஸ் ஆகுது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குண்டால் போட்டுட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, பேரல் அப்பா வெறும் பச்சை பச்சையாகவே இருக்குங்க. இதில் நான் நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி புளி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சாச்சு. ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு செக்கில் ஆட்டின கடலப்பருப்பு ஊற்றியாச்சு. அதில் சின்ன வெங்காயம், வரமிளகாய் அதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் தேவையான அளவு கறிவேப்பிலையும் போட்டு நல்லா சுருண்டுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எனக்கு தேவையான அளவு நான் தலை போட்டுக்கிட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தலைங்க. இப்போ தான் செடியிலேருந்து பறித்து எட்டு வந்த தலை. பார்த்தாலே நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தெரியும். இப்போ அதை வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சிக்கன் பொடியும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையானது வதக்கிய கறிவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி, வறுத்த வரமிளகாய், பச்சை சீரகம், இஞ்சி ஒரு பீஸு, தேவையான அளவு தேங்காய், புளி ஒரு எலுமிச்சங்காய் சைஸு, சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறமா தக்காளி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பச்சை தண்ணியும் ரெண்டாவது புளி ஊற வச்ச தண்ணியும் வச்சுருக்குங்க. புளி ஊற தண்ணி பார்த்தோம்னா பச்சை தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம சட்னி ஆட்டுறதுக்கு எடுத்துக்கிற பொருள். பாருங்கள், தேவையான அளவு நீங்கள் தலை சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்க தேவை, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் சட்னி பொறுத்தவரையிலும் நல்லா இருக்குங்க. கடலை நான் சேர்க்கலை. இதுக்கு நீங்கள் தேங்காய் பால் தான் கடலைப்பருப்பு சேர்த்துனா கூட அந்த ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி வேணானாலும் புளியை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக 2-3 தக்காளி எச்சாவே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது புளி ஊற தண்ணியும் தக்காளி வணக்கின குண்டால் தண்ணியும் இதில் ஊற்றி வச்சுருந்துங்க. அதை ஊற்றிக்கலாம். தண்ணி பற்றலனா அப்போ நம்ம பஸ் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு சட்னி இருக்குது. பார்க்கும் போதே சாப்பிட்லாம் போல் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் கிராமத்தில் இருக்கிற இந்த மாதிரி சத்தான பொருளை செஞ்சு கொடுங்க. நமக்கு காஸ்ட்டும் பார்த்திங்களா மிச்சம், நல்லா ஹெல்த்தியானதும் கூட. நம்ம கறிவேப்பிலை அதிகமாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஃபைனலாக சுடு சாப்பாடு போட்டுக்கிட்டு சுட சாப்பாடு நல்லா சட்னி ஊற்றி சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெண்டாவது சாப்பாடு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் கூட நம்ம இந்த சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சாப்பாடும் 2 சப்பாத்தி நாங்கள் எடுத்திருக்கேன். ஏன்னா சுடு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வெளியே காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்டா வேறு லெவல் இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு லாங் விலாகில் பார்க்கலாம். டாடா பாய்.